வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இது என்னம்மா நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க? ஆட்சியில் விடப்பட்ட மூசா நபி. அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் முகமது லபீப். என் தந்தையின் பெயர் முகமது யாசின். நான் கர்த்தியாபுரம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் குர்ஆன் மதரசாவில் ஓதுகிறேன். நான் ஆட்சியில் விடப்பட்ட மூசா நபியை பற்றி சொல்ல போகிறேன். ஃபிர்அவுன் எகிப்தை ஆண்டு வந்த கொடுங்கோல மன்னனாவான். அவன் இஸ்ரவேல் சமூகத்தை அடிமையப்படுத்தி ஆட்சி செய்து வந்தான். இஸ்ரவேல் சமூகம் எழுச்சி பெற்று விடக்கூடாது என்பதற்காக குறிப்பிட்ட ஆண்டுகளில் பிறக்கும் ஆண் குழந்தைகளை கொன்று வந்தான். இஸ்ரவேல் சமூகத்தில் பிறக்கும் ஒரு ஆண் குழந்தையா தனது ஆட்சிக்கு ஆபத்து வரும் என அவனுக்கு கூறப்பட்டது. இந்த காலகட்டத்தில் தான் மூசா நபி பிறந்தார்கள். குழந்தை பிறந்த செய்தியை ஃபிரௌனின் படையினர் அறிந்தால் கழுத்தை அறுத்து கொண்டு விடுவார்கள். என்ன செய்வதென்று ஏங்கினார் மூசா நபியின் தாயார். அந்த தாய் மனம் ஆழ்ந்த துயரில் மூழ்கியது. இந்த சூழலில் தான் மூசா நபியின் தாயார் உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை போட்டான். குழந்தையை நீங்கள் உங்களுடன் வைத்திருக்கலாம். குழந்தைக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படும் என நீங்கள் அஞ்சினால் குழந்தையை ஒரு பெட்டியில் போட்டு அதை ஆற்றில் போட்டு விடுங்கள். அந்த குழந்தையை மீண்டும் அல்லாஹ் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதுதான் அந்த செய்தியாகும். மூசா நபியின் தாய் தண்ணீர் புகாவண்ணம் ஒரு பெட்டியை செய்து அதில் மூசா நபியை வைத்து ஆட்சியில் விட்டார்கள். அந்த பெட்டியை யார் அடிக்கிறார்கள் என்ற தகவலை அறிய மூசா நபியின் மூத்த சகோதரியை கண்காணிப்பதற்காக அனுப்பினார்கள். பெட்டி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. அது ஃபிரௌனின் கைக்கு கிடைத்தது. ஃபிரௌன் குழந்தையை கொல்ல முற்பட்ட போது ஃபிரௌனின் மனைவி, வேண்டாம், கொன்று விடாதீர்கள், இந்த குழந்தையை நாம் நமது வளர்ப்பு பிள்ளையாக எடுத்துக்கொள்வோம் என்றார். ஃபிரௌனின் உள்ளத்தில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தினான். அவனும் சம்மதித்தான். குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து சென்றனர். இப்போது குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும். பால் கொடுக்க தாய்மார்கள் அழைக்கப்பட்டனர். குழந்தை பசியால் கத்தினாலும் யாரிடமும் பால் கொடுக்க மறுத்துவிட்டது. இது அல்லாஹ்வின் ஏற்பாடாகும். இதையெல்லாம் பார்த்த மூசா நபியின் சகோதரி, நீங்கள் சம்மதித்தால் இந்த குழந்தையை பால் ஊட்டி பராமரிக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்பத்தை நான் உங்களுக்கு காட்டி தருகிறேன். அவர்கள் உங்கள் விஷயத்தில் நல்ல முறையில் நடப்பார்கள் என்றார். அரச குடும்பமும் சம்மதித்தது. ஆட்சியில் போடப்பட்ட குழந்தை மீண்டும் மூசா நபியின் தாயிடமே வந்து சேர்ந்தது. மூசா நபியை கொல்ல நினைத்த ஃபிரௌனின் சடைவிலேயே அவர் அவரின் தாயின் பராமரிப்பிலேயே வளர்க்கப்பட்டார். மூசா நபி சகல கலைகளையும் கற்று மிகவும் வீரத்துடனும் ஆட்சிகளுடனும் வளர்க்கப்பட்டார். இந்த சம்பவத்தின் மூலம் அல்லாஹ்வின் முடிவை யாராலும் மாற்ற முடியாது என்பதை நாம் அறியலாம். அல்லாஹ் தான் நாடியதை செய்யும் ஆட்சமிக்கவன். இவ்வாறே மூசா நபியின் தாயின் தவக்குள் இறைவன் மீது பரங்காட்டும் உறுதியான நம்பிக்கையை அறியலாம். இவ்வாறே சந்தர்ப்ப சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மூசா நபியின் சகோதரின் சாணக்கியத்தை நாம் அறியலாம். அல்லாஹ் நினைத்தால் மனதை மாற்றுவான் என்பதை ஃபிரௌனின் மனமாற்றத்தை வைத்து அறியலாம். இவ்வாறு பல படிப்பவர்களை தரும் இச்சம்பவம் அல் குர்ஆனின் சூரா அல் கஸஸின் 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை கூறியார். எனக்காகவும், எனது பெற்றோருக்காகவும், எனது உஸ்தாதுக்காகவும், எனது கல்விக்காகவும், எனது மதரசா வளர்ச்சிக்காகவும், பாலஸ்தீன மக்களுக்காகவும் துவா செய்து அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.